இன்றைக்கி முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறாங்க சட்டசபையில். இந்த குட்டி கதை எதை பற்றினா, ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக நகைச்சுவை பண்ண மாதிரி ஒரு ஒரு குட்டி கதையாக அமைஞ்சது. இதுக்கு அஃபண்டான திமுகவினர் வெளியேறினதுக்கப்புறம் மீடியாவை சந்தித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. உதயநிதிக்கு உண்மையிலே என்ன ஆச்சுன்னு தெரில, மூளையில் குழம்பிருச்சா, ஏன் இப்படி பேசினார், கோபத்தில் ஏதாவது இருந்தாரா அப்படின்றது எனக்கு தெரியல. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கீழ்த்தனமான ஒரு அரசியலை அவர் முன் வச்ச மாதிரி தெரிஞ்சுது. என்னென்னா, ஒரு கோழைகள்லாம் சில பேர் கோழைகளை எதிரிகளோட சண்டை போடுறப்ப அந்த எதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள சமாளிக்க முடியாமல் அவங்க குடும்பத்தினர் இழுப்பாங்க, அவங்க ஃபேமிலியை டேமேஜ் பண்ணுவாங்க, அவங்க ஃபேமிலியை இழுப்பாங்க. இது ஒரு கீழ்த்தனமான ஒரு நபர்களால் மட்டும்தான் இந்த வேலையை பார்க்க முடியும். அந்த கையில் எடுத்துட்டாரா உதயநிதி அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது. ஏன்னால் சங்கீதா அவர்களும் ஜேசன் சஞ்சய் அவர்களும் எந்த விதத்திலையும் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபடாத அவர்கள். பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் லேட்டாக கனெக்டடே இல்லாமல் அவங்க ப்ரைவேட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இவர் உதயநிதி அவர்கள் அவங்க 2 பேரை, சம்பந்தமே இல்லாத ஆட்களை நீங்கள் உள்ளே இழுப்பது இது தவறான ஒரு விஷயம். முதல்வர் அவர்கள் ஒரு குட்டி கதையை சொல்வது ஏன் என்றால், திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவரை பற்றி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. ஏன்னா இஸ் அன் ஆக்டிவ் பொலிட்டிஷியன், பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், சொசைட்டிக்காக பேசக்கூடிய ஒரு நபர் தான் ஸ்டாலின் அவர்கள். அவரை பற்றி ஒரு கருத்துக்கள் முன்வைக்கிறப்ப அதுக்கு மீது எதிர்ப்பு இருந்தால் அது நீங்கள் அரசியல் ரீதியாகவோ இல்லை அதுக்கு நீங்கள் அப்படி அப்போஸ் பண்ணலாம். ஆனால் அதற்காக முதலமைச்சரின் குடும்பத்தினர் இருக்கக்கூடிய சங்கீதா அவர்களும் ஜேசன் சஞ்சய் அவர்களும் நீங்கள் உள்ளே இன்வால்வ் பண்ணுறதே முதல்ல ஒரு கீழ்த்தனமான ஒரு அரசியலாக தெரிஞ்சுது. இதை பார்க்குறப்ப இவ்வளோ இம்மெச்சூர்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவரெல்லாம் நம் நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவரா? இதை ஒரு மிகவும் ஒரு கீழ்த்தனமான அரசியல். இதை தொடர்ச்சியாக போஸ்ட்லாம் வேற போட்டுட்டு இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிஎம்கே பேஜஸாக இருக்கட்டும். இது அவருடைய சன்னாக இருக்கக்கூடிய இன்பநிதி அவர்கள் அதை வேற ஒரு பெருமையாக வேற ஷேர் பண்ணுறாரு, உதயநிதியோட சன். இது ஸ்டேட்மெண்ட் ஒரு சூப்பர் ரிப்ளை, டக் லைஃப் ரிப்ளை அப்படின்ற மாதிரி அவர் இன்பநிதி அவர்களும் அவருடைய பேஜஸில் இதை ஸ்டோரியாக போடுறாரு. இது என்னென்னா, இது பார்க்குறப்ப ரொம்ப கீழ்த்தனமான ஒரு அரசியலில் இறங்கிட்டாங்களா இந்த திமுக காரங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ நீங்களாம் அரசியல் நாகரிகம்லாம் திமுக காரங்களாம் வெளியே சொல்லிக்கிட்டு கற்றுக் கொடுக்குறோம், நாங்களாம் பாரம்பரியமான கட்சி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இது ரொம்ப கீழ்த்தனமான ஒரு அரசியலாக இருக்கிறது. தயவு கூறி உதயநிதி அவர்கள் மேற்கொண்டும் இந்த விஷயங்கள் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. குடும்பத்தை தேவையில்லாமல் இழுக்காதீங்க.